இனி ஜோதிடம் கேட்க ஜோசியரை தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை, கல்யாணம், வேலை எல்லாத்த பத்தியும் உங்கள் போன்லயே டெக்ஸேஜ் ஆப்ல வாய்ஸ் சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. இது போல தொடர் பூச்சாண்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு சிக்னல், ஒரு சமிங்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். வட மாவட்டங்களில் பல இடங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அங்கே அவர் ஒரு இடத்துல பல இடத்துல பேசும்போது அதிமுகவுக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் அது பாஜகவிற்கு, பாஜகவின் மறு ரூபமாக ஒரு கிளை அணியாக அதிமுக வருகிறது. விஜய் வருகிறார், அவர் திமுக தான் எதிரின்னு என்கிறார். அப்படின்னா அதிமுக கூட்டு போய் தனியாக அணி அமைச்சிருக்கணும்ல. ஏன் இப்போ அதிமுகவும் பாஜகவையும் சேர விட்டுருக்காரு? இப்படி சேர விட்டதன் மூலம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு அதிமுக பாஜகவை ஆட்சியில் அமர வைக்கிறாரா? இதுதான் உங்க கொள்கை எதிரி என்பதா அப்படின்னு விமர்சிக்கிறார். இதுல வர நியூன்சஸ் மெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்படி சொல்வதன் மூலம் அதிமுக பாஜக சேர்ந்தது பலம் அவர்களுக்கு, அதன் மூலம் அவர்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி அப்படின்னு தெரியாமலோ தெரிந்தோ சொல்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. திருமாவளவன் அவர்கள்லாம் தெரியாமல் பேசுகிறவரே கிடையாது. அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணாலும், வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டாலும் அதில் ஒரு ராஜதந்திரம் இருக்கும். நான் வேட்பாளர் இல்லைங்க, வேற ஒருத்தர் போட்டிடுவார், ஜோதிமணி எனக்கு பதிலாக போட்டிடுவார்னு சொன்னாலும் அதில் ராஜதந்திரம் அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்துங்க, அந்த மாதிரி ரொம்ப வியூங்களோட அமைக்கக்கூடிய அவர் நிதர்சனத்தை தெரிஞ்சவர், ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன். அவர் ரொம்ப அதீத கற்பனைக்கு போக மாட்டார். அதனால தான் அவருக்கு முன்னாடி ஆரம்பித்த பல கட்சிகளை விட அவர் பியூட்டிஃபுல்லாக சொந்தமாக சின்னம் வாங்கி ரெகக்னேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காருங்கிற பார்க்குறோம். அதனால் அவர் அறியாமல் தெரியாமல் பேசக்கூடியவர் கிடையாது. அதில் நோ டவுட். முக்கியமான பிரச்சனை என்ன, அவருடைய முறையில் எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதான் பார்க்கணும். நம்ம ஒரு மனோதைரியம் இருக்குல்ல, வில் பவர் இருக்கும்ல. முன்னாடி இந்த கூட்டணியை நாங்கள் 210 சீட் அடிக்க போகிறோம், 200 சீட் அடிக்க போகிறோம். நாங்கள் அது வெல்வது உறுதி, யாருமே ஸ்டாலின் தொடர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியாவது வெல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியாவது புறவாசல் வழியாக பிஜேபி வர பார்க்கணும். இப்போ தெளிவாக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும், அதிமுக ஆட்சியை பிடித்தால் என்னாகும், அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுனாலே பிஜேபி ஆட்சி தான். அப்போ நீங்கள் விஜய் ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சியை கொண்டு வர பார்க்குறாரு, புறவாசல் வழியாக ஏடிஎம்கே ஆட்சி வரப்போகுது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனால் அவருக்கு பீகார் கதை தான். இது பூரா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸில் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்ன நடக்குது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போகிறதே இல்லையே, அவருக்கு எதுக்கு பீகார் நல்ல இப்படிலாம் நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு மிரட்டுறீங்க? உங்களுக்கு பாருங்கள், நிதிஷ்குமார் கணக்கு தான் உங்களுக்கு தான். அப்போ அவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு, அந்த சிந்தனை தான் வந்துருச்சு. அப்போ இவர் இது 10 நாள் முன்னாடிலேருந்து நடந்திருக்கு. அப்போ ரொம்ப தெளிவாக அவர்களுக்கு ரொம்ப கிரவுண்டில் தெரிஞ்சிருச்சு நமக்கு எதிரான ஒரு வேவ் இருக்குன்னு. எல்லாரும் பார்க்கும்போதெல்லாம் கேட்குறாங்களா யார் ஆட்சிக்கு வரா, யார், அது நமக்கு தெரியாது. ஆனால் கிரவுண்டில் இந்த ஆன்டி கமன்சி வேவ் இருக்குன்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு 19, 20, 21, 24 3க்கான ஓட்ட விதின்னு சொல்லிட்டு இருக்கோம். டிஎம்கே குறைஞ்சிட்டே இருக்கு. இத்தனையும் அந்த 1000 ரூபா உள்ளே வந்த பிறகும் கூட, பெண்கள் கொடுத்த பிறகும் கூட, அது 26லேயும் அதான் கண்ணாக பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும், கிரவுண்டில் ரொம்ப தெளிவாக தெரியுது. அது திருமாவளவன் போன்ற ஃபீல்டுக்கு போகிறவர்களுக்கும் தெரியுது. அந்த பல்ஸில் ஒரு இப்போ நீங்கள் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ட்ரோன் ஷாட் போட்டு பார்த்தீங்கன்னா, இது இத்தனைக்கு ஒவ்வொரு தொகுதி தான். விஜய் மாதிரி மாவட்டம் முழுக்க வச்சு பிசியம் கிடையாது. தமிழக முதலமைச்சர் ஒரு 6 வேட்பாளர் வச்சு பண்ணார். நேற்றே வேலூரில் ஒரு கூட்டம் பண்ணார், திருப்பத்தூர் 2 மாவட்டங்களில் 2 கூட்டம் பண்ணார். அந்த மாதிரி கிடையாது. இது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அதில் நீங்கள் ட்ரோன் பார்க்கணும். நீங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது. விஜய்க்கும் சரியான கூட்டம் இருக்குது, மறுக்கவே இல்லை. எப்படி என்ன காட்டுது இது? அது எப்படி திமுகக்கு இருக்கிற கூட்டத்துக்கு இணையா அல்லது அதோட அதிகமாக எப்படி 2 பேருக்கு எதிராக நிற்கும்? அப்போ இங்கே 30 பேர் நிற்கிறாங்க, நாங்கள் 70 பேர் நிற்கிறாங்கன்னு தான் அர்த்தம். எளிமையான கணக்கு தானே. அப்போ என்ன இருக்கு, அதை திருமாவளவன் உணர்ந்து விட்டார். அதனால் விஜயுடைய மனசை கலைக்கலாமா, எடப்பாடியோடைய மனசுக்கு பீதியை கிளப்பலாமா, இது மாதிரியான முயற்சியில் இருக்கார். அது பலனளிக்க நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கார். எடப்பாடி பழனிசாமி யாருன்னு திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒன்றும் குழப்பமே இருக்காது. ஸோ அவர் சசிகலா அவர்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். சசிகலா அவர்களுக்கு போய் அவங்களே சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு எந்த கட்சி என்ன பேர் தெரியாமல் அதில் பேரை சரியாக அறிவிச்சா பரிசு தொகை அறிவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை போட்டு வச்சுட்டு கீழே ஒரு கட்சி நவரசாயன் கார்த்திக்குள்ள கூட்டணி வச்சுட்டாங்க சார். ஆமாம், அது எங்கே அவர் போட்டிடுறாரு நமக்கு தெரியல. அவங்க வந்தார், ஆதரவு தெரிவித்தார், கூட்டணி வச்சிருக்காங்க, அவர் ஆதரவு தெரிவித்தார். முரசொலி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 15 பேர் வரும். நம்ம யார் யாரெல்லாம் கூட்டணி, அதை மாதிரி ஒரு நாள் சந்திச்சுட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அவர் எங்கேயா போட்டிடுறாரா, அவர் என்ன அமைப்பு
அமைப்பு என்னங்கிறது. டாக்டர் ஐயா இருக்கிறார், அவரும் போட்டிடுறாரு. ஸோ இந்த 2 பேர் இருக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, டாக்டர் இவங்க கூட சேர மாட்டேன்ட்டாங்க பாருங்க. அவங்க கூட சேர்ந்துருக்கலாம்ல. அப்போ ஒரு அணி மாதிரி ஒரு தோற்றமாக வந்திருக்கும், அது கிடைக்கல. அப்போ அவங்க நிற்கிறாரு. திரு ஓபிஎஸ் வந்து எதிர்த்தாரு, அவர் போய் உள்ளே போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு குரல் கொடுக்காத திரு டிடிவி தான் உள்ள வந்தார். ஒருங்கிணைந்த அதிமுக குரல் கொடுத்த செங்கோட்டையன் வந்து விஜய் கூட போயிட்டாரு. குரல் கொடுத்த திரும்ப சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. குரல் கொடுத்த திரு ஓபிஎஸ் வந்து டிஎம்கேக்கு போயிட்டார். இவரெல்லாம் குரல் கொடுத்தாரு. ஆனால் நான் வந்து எதுக்குறேன்னு சொன்னவர் உள்ள வந்துட்டார். அப்போ இதுதான் அவங்க ஐடியா பண்ணி. அப்போ இவர்கள் எல்லோருக்குமே வந்து தெளிவாக தெரியக்கூடியது, இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், ஆட்சியை பிடிச்சிருவாங்களோ. நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜக ஏடிஎம்கே ஆட்சிக்கு 2 அலைன்ஸ் வச்சாலே ஆட்சியை பிடிச்சக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 2024 ரிசல்ட்டை பார்த்தோம். அது வந்து நமக்கு ஈக்குவல் ஷேர் வந்து நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக. அது 41% அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்பாங்க. அப்போ அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் அந்த கிரவுண்டில் இப்போ நான் கண்கூட பார்க்குறேன், ஒவ்வொரு ஊர்லேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, தோற்றுவோன்னு நினச்சிருந்த ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசுனாங்க. அவங்க வந்து கேரண்டியாக தோப்போன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், சவுத் பகுதியை சேர்ந்தவர். நமக்கு ஒரு டஃப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஹோப்ஃபுல்லாக ஆகிட்டு வந்து உற்சாகத்தில் பேசுகிறார் இந்த லஞ்ச் பிரேக்கில். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குண்ணே கிரவுண்டில் எங்கே ஐடியா கொடுங்க அப்படின்னாரு. அப்படி அங்கே நல்லா இருக்கு, சந்தோஷம் தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஆளாளுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்துக்கு கிரவுண்டில் வந்து அந்த மாதிரி வேறு பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய பல தடவைகள் சொல்கிறாங்க. அதை வந்து திருமாவளவன் ஸ்மெல் பண்ணியிருக்கிறாரு நினைக்கிறேன், இல்லாட்டி அவரும் பேசியிருப்பார் நினைக்கிறேன். அவருக்கு வந்து நிலைமை சரியில்லைங்கிறத தான் வந்து அதிமுக வென்றால் என்னாகும், அதிமுக வந்து பாஜக கூட்டணி இருந்தால் என்னாங்கிற கவலை தெரிவிக்கிறார். இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலிங் மூவ். டிவிகேக்கு போவதையாவது தடுக்கலாம், தங்களுடைய பேஸையாவது ரீட்டைன் பண்ணலாம்னு ஒரு மூவாக பார்க்கணுமா? டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே வேறு தலைவர்கள்ட்ட நான் பேசும்போதெல்லாம் சொல்லியிருந்தேன், இனிமே நெரேட்டிவ் செட்டிங் ஈடுபடாது. இனிமே களப்பணி மட்டும் தான் ஈடுபடும். அதெல்லாம் 2 மாதம் 3 மாதம் முன்னாடி வந்து நீங்கள் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் டெல்லியா சென்னையா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடிக்கு சிக்கல், பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெரேட்டிவ் செட்டிங்லாம் வந்து ஒரு மாதம் முன்னாடி நடந்துக்க வேண்டியது, மக்களுடைய மைண்டை அப்படி மேக்கப் பண்ணுறது. இப்போ அதெல்லாம் மக்கள்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் என்ன முடிவு, நாளை காலையில் என்ன முடிவுங்கெல்லாம் கிடையாது. அந்தந்த கேண்டிடேட் தெரியும், கூட்டணி தெரியும், எல்லாம் தெரியும். ஆல்ரெடி டிசைட். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் யார் கேட்டாலும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இன்னும் யோசிக்கலப்பான்னு உங்களுக்கு ஓவராலாக 5% மக்களோட சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே தெளிவாக தே ஆர் டிசைடட். அப்போ அதில் வந்து குழப்பமே கிடையாது. ஓட்டர்ஸை பூத்து கொண்டு வர வேலை மட்டும் தான் இப்போதைக்கு பூத்து கொண்டு வர்றது, பூத்து கொண்டு வர வைக்கிறது, வழிச்செலவு, மற்றது வருமானம் கொடுக்கறது. தேர்தல் வந்துருச்சு, அப்போ செலவுக்கு எல்லாரும் காசு வேணும்ல. அப்போ எல்லா கட்சியிலும் கொடுத்து மக்களை சுபிட்சமாக வாழ வச்சாங்கன்னா வந்து மக்களுக்கு நல்லது தானே. அதை நம்ம வந்து கொடுக்காதீங்க வாங்கான்னு சொல்ல இடத்துல நம்ம இல்லை, கொடுக்காமல் இருக்க போகிறதும் இல்லை, வாங்காமல் இருக்க போகிறதும் இல்லை. சரி எல்லார்ட்டையும் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க ஓட்டு போடுங்க கேப்டன் சொன்ன மாதிரி தான் நம்மளும் சொல்ல வேண்டியிருக்குது. அந்த மாதிரிங்கனால வந்து அந்த ஃபீல்டு ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து இனிமேல் ஈடுபடுமே தவிர மிச்சம் கூடிய 7 நாளில் ஐ டோன்ட் திங்க் தட் ஒரு நெரேட்டிவ் செட்டிங் தான் ஈடுபடும் நான் நினைக்கல. ஓட்டு வாங்குறதுக்கு பசை முக்கியம் அப்படின்னு இருக்க, இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா புயல், குமரியில் மோடி புயல். இங்கே ரோட் ஷோ சென்னையில் திரு விஜய் இது பார்த்தோம். அங்கே குமரியில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ. குமரி அப்படின்றது திமுகவின் தொல்லையாக இருந்திருக்கிறது முன்பு, காங்கிரஸிற்கும் பாஜகவிற்குமான பேஸாக இருந்திருக்கிறது. தற்போதைய நிலையிலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி லீட் எடுக்கிறது. பட் ஆனால் பிஜேபிக்கு ஒரு நேச்சுரல் பேஸ். அதிமுக மீண்டும் கூட்டணிக்குள் வந்திருக்கிறது. இருவரும் சேர்த்தால் 37% 45% வரைக்கும் பல காலங்களில் சென்றிருக்கிறார்கள். விஜயதரணி போன்றவர்கள் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் இந்த பக்கம் வந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். இம்முறை மோடி அவர்கள் அங்கே பிரச்சாரம் செல்கிறார், ரோட் ஷோ நடந்திருக்கிறது. இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? குமரிக்குள்ள ரீட்டைன் பண்ண தனது நண்பர் எம்ஆர் காந்தி உள்ளிட்டோர் வெற்றி பெற உதவுவாரா மோடி? அது வந்து பெரிய சிரமம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது அவங்களுடைய பேசின் தான், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கும் போது அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. இப்போ பாஜக அதிமுக ஒன்று சேர்ந்துருக்கும் போது கடந்த முறையே வென்றவர்கள் தான். உங்களுக்கு வந்து கடந்த முறை ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் ஏடிஎம்கேவில் தான் இருந்திருக்கணும். 2016 ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே அந்த பகுதியில் ஒன்றுமே வெல்ல முடியல. டெபாசிட்லாம் போச்சு. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏடிஎம்கே ஆட்சியை பிடித்த அதிமுகவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெபாசிட்லாம் போச்சு. ஆனால் 2021 இதே திரு தலவாய் சுந்தரமும் இதே திரு காந்தியும் அவர்களும் அங்கே எடுத்தாங்க. அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6ல் 4 வந்து 2ல் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ 2021 அவங்களுக்கு தான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கணும். யாருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ யாருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமான தொகுதிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ வந்து அது கேஸ் பை கேஸாக பார்க்க வேண்டியிருக்குது. அதனால் இப்போ இவருடைய வருகை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும், அவருடைய வாக்காளர்களை உறுதிப்படுத்தும். திரு நரேந்திர மோடி ரோட் ஷோ வந்துட்டாருன்னா அவர் வந்துட்டார்ப்பா, இனிமேல் நான் நினச்சிப்பேன், நான் வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடலான்னு இருந்தேன், அவர் வந்துட்டனால இங்கே அப்படி இருக்காது. தொண்டர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஓட்டு போட சிம்பத்தைசராக இருப்பாங்க, ஓட்டு போடலாம் அப்புறம் பார்த்துலாம், அவங்கள ஓட்டு போட கொண்டு வரும். பாவம் மோடி வந்தார், சூப்பராக இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இங்கே செய்தி இது இல்லை. செய்தி வந்து இந்த படத்தில் வந்து ஓரமாக ஒரு முகம் தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் ரைட்டில் வந்து கையெடுத்து கும்பிட்டு திரு நயினா நாயந்தன் இருக்கார், லெஃப்ட்டில் கையெடுத்து கும்பிட்டு திரு இபிஎஸ் இருக்கிறார், நடுவில் பாரத பிரதமர், பின்னாடி ஒரு முகம் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான முகம், திரு அண்ணாமலை. அது என்ன அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, அண்ணாமலையை வந்து
அதெல்லாம் தெரியும். அண்ணாமலைன்னா தெரியாதா அவங்களுக்கு? மக்கள் தெரிஞ்சுவாங்க. அண்ணாமலை வந்து மாநில தலைவராக மாற்றப்பட்ட காலத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தா எல்லாரும்? மாற்றப்பட்ட அவர் அவ்வளோதான், அவரை காலி பண்ணிட்டாங்க, அவரை புறக்கணிச்சிட்டாங்க, அண்ணாமலை மாற்றின எங்களால் ஏற்க முடியாது, அதனாலே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், அண்ணாமலை இல்லாத பாஜக, அண்ணாமலை தான் கட்சி விட்டு தூக்குன மாதிரி. அவர் வந்து மாநில தலைவர் பதவி மாற்றப்பட்டிருக்கார், அவ்வளோதான். அதற்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதில் வந்து இவர் வந்து ஒரு கட்சி தலைவர், சரிங்களா? இவர் வந்து ஒரு கட்சி தலைவர், சரிங்களா? அவர் யார்? அப்போ இதற்கு மேலே ஒரு முக்கியத்துவம் எப்படி கொடுப்பாங்க? அப்போ அவர் வந்து இந்த அண்ணாமலை ஆதரவாளருங்கிற பேரில் சிலருக்கு வந்து உள்ள ஊடுருவி பண்ணக்கூடியதும், அண்ணாமலை வந்து எப்படியாவது பிரித்து பார்த்தா நமக்கு ரொம்ப லாபம் நல்லது அப்படின்னு நினைக்கிற குரூப்பும், இது மாதிரி எப்பயாவது நம்ம எரியில குளியில் எண்ணெயை ஊற்றிட்டு இருப்போங்கிற மாதிரி ஒரு குரூப்பம் கிளம்பி. ஆனால் உண்மை என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டரில் ட்ராவல் பண்ணி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் திரு அண்ணாமலை தான். யார் கொடுத்ததுங்க? பாஜக ஸ்பான்சர் பண்ணுது. அவங்க வந்து விரும்புகிறாங்க அண்ணாமலையுடைய பிரச்சாரத்தை. நைட்டாக போயிட்டு வந்து எதுக்குங்க வந்தார்? சரி, இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டும் போது என்னங்க பண்ணிட்டு இருந்தார்? அப்போ எல்லா சம்பவங்கள்லையுமே வந்து இன்னைக்கு வானதி அக்கா சொல்லியிருக்காங்க, எனக்கு உடம்பு முடியல, என் தம்பி என்னை வந்து பார்த்தாரு, நான் இருக்கேங்க்கா பார்த்துங்க, நீங்கள் வந்து வெற்றி பெற்று வந்து ஒரு கையை மட்டும் ஆட்டுங்க போதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தம்பி எனக்கா 2 தடவை ஏற்கனவே விட்டார், இன்னும் 2 தடவை வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டு யார்? எந்த தலைவர்? அந்தந்த தலைவர் அந்தந்த தொழில் இருக்காங்க. அப்போ திரு அண்ணாமலையை பற்றியும் பாஜக என்ன பிரச்சாரத்தை பண்ணீங்க? தேர்தல் அறிக்கை அவர் தான் வெளியிடுறாரு, திமுக அவர் தான் விமர்சனம் பண்ணுறாரு, டெய்லி 2 பிரஸ் மீட் அவர் தான் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் அவ்வளோ டிமாண்ட் நான் கண்கூட பார்க்குறேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஆனால் எங்கள் தொகுதி வாங்கினா எங்கள் தொகுதி வாங்கினா அவர் ஏடிஎம்கேலையும் பாஜகலையும் அம்மா மக்கள் முன்னேற்றம் தாமக எல்லா இடத்துல இருந்தும் எங்கள் தொகுதி வாங்க கெஞ்சுறாங்க. நம்ம தொகுதி வந்தால் அவர் வந்தாருன்னா ஒரு ஓட்டு உறுதி போடும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் ஒவ்வொரு இடங்களும் புதுசாக போய் புது பாயிண்டாக எடுத்து பேசுகிறாரு, புது நியூ கன்வென்ஷனை கொடுக்குறாரு. மெட்ரோ பற்றி பேசுகிறார், மதுரை மெட்ரோ, எல்லா இடத்துலையுமே வேற அந்த ஊருக்கு என்ன தேவையோ அப்புறம் வந்து வழக்கம் போல அவருடைய தடால் அடிப்படை. அப்போ இவர்கள் எல்லோருமே அண்ணாமலையும் பாஜகவையும் பிரித்து பார்த்து பாஜக வாக்காளர்கள் மத்தியிலேயே ஒரு விஷ விதையை தூளான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லைங்கிறது தான் நம்ம டேவ்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து அந்த கொடி ஏற்ற 46 வருஷம் முடிஞ்சு 47 வருஷம் ஆரம்பிச்சு அவர் என்னங்க செஞ்சார்? மொட்டை மாடில் நின்று கொடி ஏற்றி வச்சுட்டு பார்த்து ஒரு பெரிய காரியக்கர்த்தாவை நான் வந்து சந்தோஷமா எடுத்து சொல்லி சொன்னார், என் கட்சி. ஆமாம், அப்படின்னா அவர் என்னங்க வேற பண்ணுவார்? அவருக்கு இது மாதிரி வேற எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கும்? அவருடைய கட்சிங்க இது, அவருக்கு தானங்க ஸ்பேஸ் இருக்குது, அவர் தானங்க ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆதரவாளர்னு சொல்கிற குரூப் ஒரு பக்கம், இந்த பிரித்து வந்து ஏதாவது குளிர்காய மாட்டோம் எல்லாம் இப்போ கண்கூடாக பார்க்கணும். அதுக்கு தான் இதை குறிப்பிட்டனர். அப்போ இந்த பக்கம் கூட்டணி கட்சியோட தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் சொந்த கட்சியோட தலைவர் திரு நயினார் இருக்கார், பின்னாடி யார் இருக்கா? அப்போ திரு அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை இவர்கள் மறுக்கிறார்கள். இவர்கள் புரிந்து கொண்டாலும் கண்ணை மூடிட்டு கண்ணை முன்ன மாதிரி உலகம் இருந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்போ அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்று பண்ண மாட்டார். அதற்கான பலன் கேரண்டியாக கிடைக்கும். ஏன்னா அவர் போகிற இடங்களில் வரக்கூடிய ஆதரவு, வரக்கூடிய எழுச்சி, அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய உற்சாகம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்குது. பீப்புள் அண்ட் கேண்டிடேட் ஆர் ஃபீலிங் தட் ஹீட். அவர் வந்து நின்று போனால் அங்கே வந்து ஒரு வார்ம்த், ஒரு கதகதப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு போகிறார். அதை அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்த தொகுதிகளில் உள்ள மக்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் டேஸ், இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் அப்படின்றத பார்க்குறோம். சூறாவளி, புயல் அப்படின்னு எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் தென்றல், ஒரு பக்கம் புயல்னு அன்னைக்கு சொன்னது என்னவோ இன்னைக்கு நிறையா இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நேர்களே, இதான் இன்றைய 7 சென்ஸுடைய பக்கங்கள். பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அடுத்ததாக சாணக்கியாவுடைய அனாலிசிஸ் ஆய்வு 4 பகுதிகளாக அடுத்தடுத்த நாட்களில் வர இருக்கிறது. சாணக்கியா தினமலர் இணைந்து நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளும் அடுத்தடுத்து வர இருக்கிறது. தொகுதி வாரியாக பல முக்கியமான கணக்குகளை, சர்வே முடிவுகளை நாம் சொல்ல இருக்கின்றோம். அனைத்து செய்திகளும் முந்தி வழங்கி வருகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சாணக்கியாவுடன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.